100% ஒப்புகைச் சீட்டை சரிபார்க்கும் வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே நேற்றைய தினம் தேர்தல் ஆணையம் அதிகாரி விளக்கம் அளித்துள்ள நிலையில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நாளை தினம் இந்த தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இவிஎம் மிஷின், கண்ட்ரோலர் மிஷின் மற்றும் விவிபேட் ஆகியவைக்கு தனித்தனி சிப்புகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் புரோகிராம் செய்யப்பட்டுள்ளதை மாற்ற முடியாது என்றும் நேற்றைய தினம் தேர்தல் ஆணைய அதிகாரி விளக்கம் அளித்திருந்தார். இந்நிலையில் இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த தீர்ப்பானது நாளை வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஒப்புகைச் சீட்டு வழக்கில் நாளை உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்க உள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. நாடு முழுவதும் பதிவு செய்ய மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வாக்காளர்கள் தாங்கள் செலுத்திய வாக்கினை விவிபேட் மூலம் சரிபார்க்க முடியும். இந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்கு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை விவிபேட் சீட்டுடன் சரிபார்ப்பதை கட்டாயமாக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. மேலும் விவிபேட் இயந்திரத்தில் உள்ள கண்ணாடியை மாற்றிவிட்டு அதற்கு பதிலாக ஒளிபுகா கண்ணாடியை வைக்கும் தேர்தல் ஆணையத்தின் முடிவை திரும்ப பெற உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஒளிபுகா கண்ணாடி மூலம் 7 வினாடிகள் விளக்கு எறியும் போது மட்டுமே வாக்காளர்கள் விவிபேட் சீட்டை பார்க்க முடியும். இந்த மனுக்கள் நீதிபதி சஞ்சீவ் கண்ணா மற்றும் நீதிபதி தீபக் தத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வில் கடந்த 18ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வாக்குப்பதிவு இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். பின்னர் இந்த வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் நேற்று தினம் முன்பு இந்த வழக்கு மீண்டும் தீர்ப்புக்காக வந்தபோது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதாவது மைக்ரோ கண்ட்ரோல் யூனிட் விவிபேட் கருவியில் இருக்குமா அல்லது இவிஎம் குள் இருக்குமா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி ஆய்வறிக்கை மூலமாக நேரில் ஆஜராகி உத்தரவிட்டிருந்தார்கள். இன்று அந்த அதிகாரிகள் நேரில் விளக்கம் அளித்த பிறகு இந்த வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்து தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் நாளை உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் தீர்ப்பானது வெளியாகும் என்று தற்போது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பானது வெளிவந்திருக்கிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.